வணக்கம். வள்ளமறியாமல் தங்கராஜ். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நேற்று ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதனுடைய 616வது சென்ட்ரல் பாடி ஆஃப் கவர்னர்ஸ் மீட்டிங்கில் கவர்மெண்ட்டுக்கு வருஷம் கொடுக்குற டிவிடெண்டை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. 2.69 லட்சம் கோடி ரூபாய் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா டிவிடெண்டாக அரசாங்கத்துக்கு வழங்குகிறது. இது வந்து கடந்த வருடத்தை விட 27% அதிகமாக இருக்குது. இது எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் பேங்க் உடைய முதலீடுகளிலிருந்து வர வருமானங்கள் மற்றும் அது வச்சிருக்கிற ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அந்நிய செலாவணியிலிருந்து வர டிஃபரன்சஸ் மற்றும் அதோட பிரிண்டிங் ஆஃப் கரன்சி நோட்ஸ் பிரிண்ட் பண்ணுறதுடைய ஃபீஸு, இந்த மாதிரி வர வருமானங்கள்லேருந்து அரசாங்கத்திற்கு இந்த அமௌண்ட்டை வருடம் கொடுக்கிறார்கள். இது வந்து 2019 பிமல் ஜலான் கமிட்டியில் ஒரு இசிஎஃப்னு ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு வருடமும் இந்த மாதிரி வழங்கப்படுகிறது. இது கடந்த கால ரீசெண்ட் டேஸில் இதுதான் மிக அதிகமான ஒரு தொகையாக இருக்குது. 2.69 லட்சம் கோடி. இதன் மூலமாக அரசாங்கத்திற்கு அதோட ஃபிஸ்கல் டெபிசிட்டு குறைப்பதற்கு இது மிக உதவியாக இருக்கும். இந்த மாதிரி தகவலை தெரிந்து கூட நம்முடைய சேனலை பாருங்கள். நன்றி. வள்ளமறியாமல்.